ஏய், என்ன வெக்கப்படுறியா? நம்ம தெரியாதவங்க இல்லை இல்ல? ஆ? என்ன என்னாச்சு? ராதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நாள் நான் கனவு கண்டிருக்கேன். ஆனா அவங்களோட இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தாங்க. அண்ணனுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் அவர் மேல நம்பிக்கை இருந்தது, பிடிச்சிருந்தது. ஆனா அவர் மேல இருந்த நம்பிக்கையும் காதலும் உடைஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். ஆனா அண்ணா கட்டாயப்படுத்தினப்போ நான் சம்மதிக்கலனா அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சப்போ எனக்கு இப்போ எனக்கு தெரியும் நான் ஒரு மனைவின்னு. ஒரு நல்ல மனைவியா இருக்க நான் முயற்சியும் பண்ணுவேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லா பெண்களும் சொல்ற ஒரு கதை, பருவத்தில் வர கதை, இன்ஃபேக்சுவேஷன். நான் அவ்வளோதான் நினச்சேன். காத்திருக்க நான் தயாராக இருந்தேன். காரணம், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு பயணம், அது அவளை மாற்றணும்னு நான் நினச்சேன். பயணம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் அந்த ஹோட்டலில் அதே ரூமுக்கு நாங்கள் வந்தோம். குட் நைட் சார். குட் நைட். ஆ, டிவி பார்த்தது போதும், போய் படுப்பா. நாளைக்கு விடிய காலையில எழுந்திருக்கணும்ல. காலையில அந்த கைடு சொன்ன கோயிலை பத்தி இங்க இருக்க ஒரு தமிழ் பையன்கிட்ட கேட்டுட்டேன். அந்த கோயில்ல இருக்க அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம். சிவபெருமான மனசார நினைச்சு பார்வதி இங்கதான் தவம் இருந்ததா ஐதீகம். நீ போய் படுத்துக்கமா, காலையில உன்னை எழுப்புறேன். குட் நைட். குட் நைட் பா. போய் தூங்கு. குட் நைட். ஒரு சின்ன பூவின் இதழிலிருந்து ஒரு துளி தேன் என் இதழிலிருந்து வந்தாள். தனியே தூங்கும் இந்த இரவில் ஒரு நிலாவுடன் உனக்காக இந்த மலர்மெத்தை காத்திருக்கிறது. என் தவத்தோட புண்ணியம் மலர்ந்திருந்தால், என் தவத்தோட புண்ணியம் மலர்ந்திருந்தால். திரும்பி கிடைச்ச சந்தோஷத்தில், ஆனால் வீட்டுக்கு திரும்பி போன சமயத்தில் ஒரு டெலகிராம் வந்துச்சு. அவளோட அண்ணன் ஊரில் ஏதோ ரவுடியை கொண்டுட்டாங்க. கிருஷ்ணகிரி போயிட்டு வந்த நேரத்தில் அவன் நல்லா மாறி இருந்தா. ஒரு தடவை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தா. அவளுக்கு டைவர்ஸ் வேணும். திருப்பி கிடைச்ச என்னோட வாழ்க்கை மறுபடி போக போகுதுன்னு தெரிஞ்சப்போ என்னோட மனநிலையே மாறிடுச்சு. யார்கிட்டையாவது எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு விருப்பம் இல்லைனா கூட என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது நீதான். நாளைக்கு நான் போகிறேன். ஒரு டைவர்ஸ் அவளுக்கு சந்தோஷம்னா அதை தருவேன். அப்புறம் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல் மூலையில் நீங்க எங்க போயிருந்தீங்க? ஆபீஸ்ல கூப்பிடும்போது நீங்க லீவுன்னு சொன்னாங்க. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வர லேட் ஆகும்னு சொல்லியும் போகல. அதனால வீட்டு சாவியை கொடுத்துட்டேன்.
தெரியும் கடவுள் உங்களுக்கு என்னைக்காவது என் முன்னாடி நிக்க வைப்பாருன்னு. உண்மை தெரிஞ்சதுல இருந்து நான் வேண்டிக்கிறதெல்லாம் தற்கொலை பண்ணிக்காம உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறது என்னைக்காவது நேர்ல பாப்போன்ற நம்பிக்கையில தான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதையில் நம்ம இதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேச வேணாம். இப்போ நீ ஒருத்தரோட பொண்டாட்டி. டிவோர்ஸ் பண்ணுற உன்னோட முடிவை நீ மாற்றணும். தப்பே பண்ணாத அந்த மனுஷனை நீ இப்படி தண்டிக்கக்கூடாது. தண்டிக்கல, அண்ணனோட கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஒரு நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னப்போ நானும் உங்களை தப்பு பண்ணிட்டீங்கன்னு சந்தேகப்பட்டது தெரிஞ்சப்போ என்னால நிம்மதியா அவர் கூட வாழ முடியல. என் கழுத்துல இத கட்டின ஒரே ஒரு உறவு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம காதலிச்சதெல்லாம் உங்களை நம்பாம இருந்தது ஏன் தப்பு. அதோட தண்டனை தான் இந்த தாலி. எனக்கு இனி இது வேண்டாம். எனக்கு எனக்கு பழைய ராதா ஆகணும். நம்மளோட அந்த பழைய காலம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? ராதா, ராதா இங்கேருந்து கிளம்பு. அவங்க உன்னை பார்க்காம வருத்தப்பட்டிருக்க போகிறாங்க. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் தேவை. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க? ஓம் லக்ஷ்மி தவாதாய தோதாராய சதம். ஓம் லக்ஷ்மி தவாய நகோ அதாய ஸ்த்ராயாய தோதாய நமம். ஓம் விஷ்ணு பகவானோ ஸ்வாய சத்ராய நமம். இப்போ இவன் என் பொண்டாட்டி. கடவுள் சாட்சியா நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ராதா, நீ சொன்னல தாலி கட்டின உறவை தவிர்த்து உனக்கும் அவருக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு. தாலின்றதே ரொம்ப பெருசு. நம்ம வாழ்நாள் பூரா ஒருத்தவங்க கூட வாழணுன்றதுக்கான அர்த்தம். நம்ம நேசிச்சிருந்தது உண்மைதான். நிறைய கனவுகளும் கண்டிருக்கோம், உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நான் உன்னை தாலியே கட்டலை. தாலி கட்டியிருந்தா
என்ன நடந்தாலும் நீ எனக்காக காத்திருந்திருப்ப. நீ போயிடுவோன்னு பயந்து உனக்காக இறந்து கூட போறதுக்கு தயாரானாரு உன்னோட புருஷன். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு தெரியும் உன்னால தான் என் வாழ்க்கை போயிடுச்சு நீ நினச்சதான் இப்படி பண்ணுறேன்னு. என் கூட வரதால உன்னால் பழைய ராதாவே இருக்க முடியாது. ஏன்னா அன்னையிலேருந்து உன்னால் திரும்ப ஒருத்தர் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினச்சி நீ உன் புருஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவ. இந்த ஜென்மத்தில் உனக்கு கடவுள் விதிச்சிருக்கிறது அவரை தான். எனக்கு இவளையும். எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீ என்ன முடிவுன்னு எடுத்துக்கலாம், உன்னோட இஷ்டம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் உனக்காக ஒருத்தர் இருக்காரு பாத்தியா, அந்த மனுஷன் நீ விட்டுறாத. சார், நான் என்ன தெரியும், எனக்கு புரியுது. நாடகம் முடிஞ்சிருச்சு, நல்லா நடிச்ச. இனி அந்த தாலியோட தேவையில்லை, அதை கட்டி கொடுத்துரு. நடிப்புன்னு தெரிஞ்சுதான் நான் வந்ததும் உங்க கூட நின்னதும். ஆனா கோவில்ல சாமி முன்னாடி நின்னதும் ஒரு தடவையாவது அது உண்மையா இருக்கக்கூடாதான் நான் யோசிச்சேன். மனசுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருந்த ஒரு கனவு இருந்தது. ஒரு தாலியோட பாதுகாப்புனால எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன். தாலி கட்டும்போது என் மனசுல ஒரு கெட்டிமேல சத்தம் கேட்டுச்சு. இறந்து போன அப்பாவோட ஸ்தானத்தை கொடுத்துட்டேன். எனக்கு இதை கட்டி வைக்க தோணல. நீங்களே கட்டிடுங்க.